பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அரசன் ஒருவனுக்கு வாரிசு கிடையாது. எனவே தனக்கு பின் அந்த நாட்டை ஆள்வதற்கான தகுதியுடைய ஒருவரை தேர்ந்தெடுக்க விரும்பினார். எனவே அதற்காக தன்னுடைய அரசவையில் இருக்கின்ற 3 அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறார். எனவே அவர்களுக்கு ஒரு போட்டியை வைக்கின்றார். 3 பேருக்கும் ஏறக்குறைய ஒரு ஆளுக்கு 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்து, இந்த உலகத்திலே மிக சிறந்த செல்வங்களால் நீங்கள் இந்த இடத்தை நிரப்ப வேண்டும். எவர் ஒருவர் உலகத்தின் மிக சிறந்த செல்வங்களை இங்கே நிரப்புகிறாரோ அவருக்கு எனக்கு இப்படி இந்த நாட்டை ஆளுவதற்கான தகுதி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். எனவே அவர்களுக்கு அவகாசமாக ஒரு 3-4 ஆண்டுகளை அவகாசமாக கொடுக்கின்றார். முதலாவது ஒருவர் அந்த ஏக்கர் கணக்கில் இருக்கிற நிலத்திலே நல்ல அழகான ஷெட்டு அமைக்கிறார். ஷெட்டு அமைத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற விலை உயர்ந்த பொருட்கள் என்னென்னவாக இருக்குமோ, அது வாகனமாக இருக்கலாம், நகை நட்டு என்று விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் வாங்கி கொண்டு வந்து அந்த ஷெட்டிலே அடுக்கி கொண்டிருக்கிறார். ஒரு ஷெட்டு கிடையாது, அடுக்கடுக்காக கட்டி வைத்திருக்கின்றார். உலகின் செல்வமிக்க பொருட்கள் அனைத்தையும் அதிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். மற்றொருவர் தன்னுடைய நிலத்திலே நல்ல உயரமான ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி எழுப்பினார். ஏனென்றால் மக்களுடைய வசிப்பிடத்திற்கு பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும், எல்லாம் ஏசியாக போட்டு குழு குழுன்னு இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி எழுப்புகிறார். 3ஆம் நபர் அருகிலே அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக ஆங்காங்கே சென்று தனக்கு கிடைத்த சிறு சிறு மரக்கன்றுகளை கொண்டு வந்து அந்த ஏக்கர் கணக்கிலே நட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகள் கழித்து அரசன் அவருடைய உருவாக்கியதை பார்ப்பதற்காக மதிப்பீடு செய்வதற்காக வருகிறார். அப்பொழுது பார்க்கின்றார். அனைத்தையும் பார்த்து இறுதியாக சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நீங்கள் எவற்றையெல்லாம் மிக முக்கியமான ஒரு செல்வம் முதலீடு என்று நினைக்கின்றீர்களோ அவை அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும், செல்லாமல் போய்விடும். ஆனால் இவர் உருவாக்கிய இந்த இயற்கையால் ஆன அந்த மரங்கள், இந்த இயற்கை இது மட்டுமே நிரந்தரமானது, இதுவே உலகை வாழ வைக்கக்கூடியது என்று சொல்லி அவருக்கு அந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு உரிமையை கொடுக்கின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அதாவது மனிதனுக்கு 2 மூளை இருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஒன்று பெரிய மூளை, இன்னொன்று சிறிய மூளை என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்று பல மனிதருடைய பெரிய மூளை எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்றால் சிறிய மூளையை விட சின்ன மூளையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் வாழ்கின்ற இடத்தை மட்டும் நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், என்னுடைய குப்பையெல்லாம் காம்பவுண்டுக்கு அடுத்தது போனால் போதும் என்று நினைக்கின்ற மனிதர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. என்னுடைய பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் பெருகினால் போதும், மாறாக கனிம வளங்களை நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று செயல்படுகின்ற மிக பெரும் பணம் படைத்தவுடைய வாழ்விலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படியாக தங்களுடைய சுக வாழ்விற்காகவும் ஏதோ ஒரு 30-40 ஆண்டுடைய ஒரு சுகபோக வாழ்விற்காக இந்த உலகை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே நம்மால் மறக்க முடியாது. முதல் வாசகத்திலே கடவுள் எந்த அளவிற்கு உலகை படைக்கின்ற பொழுது ஒரு கண்ணும் கருத்துமாக மனிதனுடைய அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு உலகமாக இந்த உலகை இறைவன் படைத்திருக்கின்றார் என்பது ஒரு வியப்புக்குரியதாக இருக்கின்றது. அதே போன்ற நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவிடத்திலே உடல் நலன் தேடி மக்கள் பலர் பல்வேறு ஊர்களிலிருந்து வருகின்றார்கள். அவரை தொட்டவர் எல்லாம் குணமடைகின்றார்கள். எனவே ஆண்டவர் இயேசுவை தொட்டவர் அனைத்தும் குணமடைந்ததற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், அவர்தான் அந்த உலகை படைத்தார், அவர்தான் மனிதனை உருவாக்கினார் அந்த உலகிலிருந்து. எனவேதான் மனிதன் அங்கே குணமடைகின்றான். எனவே சொல்லுகின்றார்கள், பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று
அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது இந்த உலகம். எனவே மனிதனும் இவற்றை உள்ளடக்கி இருக்கின்றான். எப்பொழுது மனிதன் இந்த உலகை கனிம வளங்களை அழித்து கொண்டிருக்கின்றானோ அப்பொழுது மனிதன் தன்னையே அழித்து கொள்ளுகின்றான். எனவே தான் எப்பொழுதெல்லாம் நிலமானது பாதிக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் மனிதனுடைய உடல் நலமானது பாதிக்கின்றது. மனிதனுக்கு பல்வேறு நோய் நொடிகள் வந்து கொண்டிருப்பது பார்க்க முடிகின்றது. எனவே இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாம் நல்ல ஒரு மனிதர்களாக திடகாத்திரமாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு நாம் இந்த இயற்கையையும் கனிம வளங்களையும் எந்த அளவிற்கு நாம் பாதுகாக்கின்றோம் என்பதில்தான் அடங்கியிருக்கின்றது என்பதை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே நாம் நம்மால் முடிந்த வரையிலே இயற்கையை பாதுகாப்போம், கனிம வளங்களை பாதுகாப்போம், சுத்தமான நீரை பெறுவதற்கான வழிகளை உருவாக்குவோம், நல்ல காற்றினை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம் என்று நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கின்ற பொழுதுதான் இன்னும் இந்த உலகமும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களும் இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்க முடியும் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.